கேள்வி பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் அவர். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அஇஅதிமுகவினுடைய பொதுக்குழு இன்றைய தினம் சென்னையில் நடைபெற்றிருக்கிறது. பொதுக்குழுவில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திமுகவுக்கு எதிரான தீர்மானங்கள் பல்வேறு கூட நம்ம பார்க்க முடிகிறது. எதிர்காலத்தில் அதிமுக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கின்ற ஒரு கருத்தை கூட அவங்க சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? முதலில் இது அதிமுக பொதுக்குழு அல்ல, நெறியாளர் அதை நீங்கள் மாற்றிக்கிறேன். இது அதிமுக என்று சொல்லப்படுகின்ற கொங்கு எடப்பாடி அணியின் பொய்க்குழு. அதிமுக என்ற பெயரில் கூட்டப்பட்ட ஒரு பொய்க்குழு தான் இன்றைக்கு கூடிய கூட்டம். கூடினார்கள், கலைந்தார்கள், வறுவல் மீன் சாப்பிட்டார்கள். கலைந்தார்கள்ன்றதை தவிர ஒரு பொதுக்குழு என்று சொன்னால் அந்த பொதுக்குழு தீர்மானம் நாடே அதிர வேண்டும். அதுவும் எதிர்க்கட்சி பொதுக்குழு, பிரதான எதிர்க்கட்சி தமிழ்நாட்டில் அதிமுக என்று எடப்பாடி அணியை சொல்கிற அளவுக்கு அவங்க ஒன்றுபட்ட ஓபிஎஸ் எல்லாத்தையும் ஏமாற்றி வாக்கு வாங்கிட்டு, அம்மா பேரை சொல்லி வாக்கு வாங்கிட்டு அந்த ரெகக்னைஸோடு இருக்கக்கூடிய கட்சி. ஆனால் இந்த பொதுக்குழு கூடியதே யாருக்கும் தெரியலை. ஊடகங்களில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது. நான் காலையிலேருந்து இந்த பொய்க்குழுவை பார்ப்போம். அவங்க எடப்பாடியாருக்கு வரவேற்பு, அங்கே வரவேற்பு, இங்கே வரவேற்பு என்று சொன்ன கொடிகளை கட்டியிருந்தாங்க. அந்த ஒரு கொடிக்கு ஒரு ஆள் கூட இல்லை, ஒரு கோடிக்கு ஒரு ஆள் கூட இல்லை. சென்னையை ஸ்தம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. தன்னார்வமாக வர வேண்டும், தன்னெழுச்சி வர வேண்டும். எடப்பாடியை பார்த்து எதுக்கு தொண்டனுக்கு தன்னெழுச்சி வரணும்? எனக்கு அதுக்கு பதில் தெரியணும். எம்ஜிஆரை பார்த்தால் அவர் திராவிட இயக்கத்தில் மிகப்பெரிய புரட்சி நடிகர். அண்ணா அவர்களால் தம்பி முகத்தை காட்டினா மட்டும் போதுப்பான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திராவிட இயக்க நாடக மேடைகளில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை நடித்தவர், அண்ணாவுக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தவர். இன்னும் சொல்லணும்னா கலைஞருக்கு நம்பிக்கை பாத்திரமாக இருந்தவர். பிரிவு வேறு, ஒரு மக்கள் மத்தியில் ஒரு கவர்ச்சி மிக்க ஒரு உணர்ச்சிமயமான தலைவர் ஒரு பார்க்கறதுக்கு சேர்ந்தார். அந்த இயக்கத்தின் இருப்பை கூட்டி காட்டியவர் அம்மா அவர்கள். அவங்கள பார்க்குறதுக்கே கூடும். ஆனால் எடப்பாடி ஒரு தலைவனா? எதுக்கு உடைய மக்கள் பார்க்கணும், தொண்டை பார்க்கணும். இந்த அதிமுகவில் நீங்கள் மறுக்க முடியாத வரலாற்று தலைவனா? அதிமுகவில் தொண்டர்களில் இடம் பிடித்த தலைவனா? தொண்டர்களின் இதயம் கவர்ந்த தலைவனா? நீ யார்? உன் வழி என்ன? அதனால் அந்த கூடிய கூட்டம் அல்ல, கூட்டப்பட்ட பொய்க்குழு, கூட்டப்பட்ட கூட்டம். கோட்டருக்காகவும் பிரியாணிக்காகவும் வறுவலுக்காகவும் சேர்ந்த கூட்டம். ஆனால் இது தன்னெழுச்சி கூட்டம் எங்களுக்கு தெரியும். போயஸ் கார்டிலிருந்து அம்மா அவர்கள் காலை 10 மணிக்கு பொதுக்குழுவுக்கு வானரகத்துக்கு கிளம்புறார் என்று சொன்னால், போயஸ் கார்டிலிருந்து நீங்கள் வானரகம் வரைக்கும் மக்கள் தலை, மக்கள் வெல்லும். இன்னைக்கு நாங்கள் பார்த்தோம், கொடி கட்டியிருக்காங்க, பெரிய பெரிய கொடி கான்ட்ராக்டில் கட்டியிருக்கீங்க. தொண்டை கட்டலை, பகுதி கழகம் கட்டலை, மாவட்ட கழகம் கட்டலை, கொங்கு மண்டலம் அங்கே கட்டியிருக்கு. ஆனால் தொண்டர்கள் இருந்தார்களா? எங்களுக்கு சென்னையில் அந்த மகளிரடியெல்லாம் அம்மா வரும்போது உற்சாகமாக நிற்பாங்களே, உணர்ச்சி பூர்வமாக நிற்பாங்களே, அவங்களாம் காணாம இல்லையே. இப்போ நீங்கள் கூட்டினாலும் பூராமே கான்ட்ராக்ட் பேஸில் 250 ரூபா 300 ரூபா கொடுத்து கூட்டு வந்த கூட்டம். எனக்கு பிடிக்கல சொல்ல. நீங்கள் அம்மா வந்த வானரகத்துக்கு வந்த கடைசி பொதுக்குழு கூட்டத்தில் அம்மாவை வரவேற்ற காட்சியையும் இப்போ இந்த நம்ம எடப்பாடியை வரவேற்ற காட்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணி நீங்கள் பாருங்கள், செய்தி எடுத்து பாருங்கள்.
பழைய வீடியோ எடுத்து. அந்த கூட்டத்தில் 1% கூட கிடையாது, 1% கூட தொண்டை வரல. காரணம், அதிமுக என்ன நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ, என்ன லட்சியத்திற்காக எம்ஜிஆர் அவர்களால் அம்மா அவர்களால் கட்டி காக்கப்பட்டதோ அது திசை மாறிவிட்டது. 4 ஆண்டு காலம் அம்மாவுடைய மறைவுக்கு பின்பாக டெல்லியின் கொத்தடிமையாக, காவி கூட்டத்தின் கொத்தடிமையாக, டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு விசுவாசமாக திராவிட இயக்கத்தை காட்டி கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இல்லையா? உன்னை எப்படி ஏற்றுக்கிறவான் திராவிட இயக்கம்னு சொல்லி? திராவிடம் என்றால் புலவர்களை கேட்க வேண்டும் என்று சொல்ற. அண்ணாவை தெரியவில்லை உனக்கு? அண்ணா பேரை சொல்வதற்கு உனக்குன்னா யோக்கியம் இருக்கு. அதனால் இந்த பொதுக்குழுவில் பிரதானமான எதிர்கட்சியாக நீ உட்கார்ந்துருக்க, எதிர்கட்சி தலைவன். என்ன இந்த பொதுக்குழு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க? நாடு எதிர்பார்க்கறது என்ன? நான் திமுக அரசு எதிர்த்து 200 இடம் வந்துருவோன்ற. 200 இடங்களில் இதே நிலைமையில் ஒன்றுபட்ட அதிமுக இல்லைண்டா, ஒன்றுபட்ட அதிமுக இல்லை என்று சொன்னால் 200 இடங்களில் அதிமுக டெபாசிட் இழக்கும். அது ஒன்றும் மாற்றமே இல்லை. டெபாசிட் இழக்கும்னு சொன்னால் நான் மிகைப்படுத்தி சொல்கிறேன்னா, 11 இடங்களில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. 11-6 என்ன கூட்டுங்க, ஒரு சட்டமன்ற, ஒரு நாடாளுமன்றத்துக்கு 6 சட்டமன்றம், 11-6 முடிஞ்சா. அது போக நாடு முழுவதும் 2வது இடம், 3வது இடம், 4வது தள்ளப்பட்டீங்க. கன்னியாகுமரி 4வது இடம், தூத்துக்குடியில் அதிமுக காணவில்லை, நெல்லையில் காணவில்லை, மதுரையில் டெப்பு காலி, ராமநாதபுரம் டெப்பு காலி, தேனியில் டெப்பு காலி, சென்னை 3 நாடாளுமன்ற தொகுதியும் கேவலம் பிஜேபியோட 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிட்டீங்க. என்ன நீங்கள் எப்படி திமுகவை எதிர்கொள்ள போகிறீங்க? பெரிய விஞ்ஞானி மாதிரி எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரு பொதுக்குழுவில். என்ன பேசுகிறாரு? திமுக இருக்க கூட்டணி கட்சியெல்லாம் ஒத்த கருத்து இவர் சொல்கிறாரு. தேர்தல் நேரத்தில் தான் கூட்டு வைப்பாராம், அதான் கூட்டணியா, மற்ற நேரத்தில் கூட்டணி இல்லையா? எந்த கூட்டணியை பார்த்துருக்க நீ? கொள்கை கூட்டணிடா, உன்னை மாதிரி கொள்ளையடிக்கிற கூட்டணி இல்லை. திமுக தலைமையிலான கூட்டணி கொள்கை கூட்டணி, லட்சிய கூட்டணி. நீ வைக்கிறதுக்கு பேர் கொள்கை கூட்டணியா? கொள்ளையடிக்கிற கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி என்ன சாதாரணமா இயக்கமா? பொதுவுடைமை இயக்கம், 100 ஆண்டுகள் கண்ட இயக்கம்டா. காங்கிரஸ் பெரிய இயக்கம், 100 ஆண்டுகள் கண்ட இயக்கம். திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம், 100 ஆண்டுகள் கண்ட இயக்கம். இந்த இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு இந்திய நாட்டை சுக்குநூறாக்குவதற்காக, காவிமயமாக்குவதற்காக சனாதன கூட்டம், சங் பரிவார் கூட்டம் இந்த நாட்டை சுக்குநூறாக்குவதற்காக கடவுளின் பேரால், மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால் ரத்த கயிறாக்கிட்டு இருக்கிறான். அது சம்பந்தமாக அண்ணா பெயரை வைத்திருக்கக்கூடிய கட்சியில், அண்ணா படத்தை போட்டிருக்கக்கூடிய கொடியில் அண்ணா படத்தை போட்டிருக்கக்கூடிய துப்பு கட்ட நாயை என்ன தீர்மானம் போட்டிருக்கீங்க பொதுக்குழுவில்? அம்மா கேட்டாங்கல்ல, இந்தியா முழுவதும் மோடி அலை வீசிச்சு 2014. அம்மா சொன்னாங்க, லேடியா மோடியா, தமிழ்நாட்டில் மோடி அலையை நிறுத்தி காட்டுறேன். நிறுத்தினாங்கல்ல. அவர் படத்தை சட்டையில் வச்சுருக்கீங்கல்ல, இதயத்தில் வைக்கணும்டா. சட்டையில் வச்சு ஏமாற்றக்கூடாது, இதயத்தில் வைக்கணும். புரட்சி தலைவி படத்தை சொன்னாங்களே லேடியா மோடியான்னு கேட்டு. அவங்க இருக்கு வரைக்கும் மக்கள் விரோத சட்டங்களை மத்திய அரசு, ஒன்றிய அரசு கொண்டு வந்த சட்டங்கள் தமிழ்நாட்டில் தலையெடுக்கலை. நீ அம்மா இறந்த மறுநிமிடமே அம்மா எதை எதிர்த்தாங்களோ, ஒன்றிய அரசை, மோடி அரசை, மக்களோட திட்டங்களை அனைத்தையும் தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி செஞ்ச கொத்தடிமை கூட்டணிக்கு என்ன பொதுக்குள்ள தீர்மானம் போட்டிருக்க? ஒரு நீதிபதி அலகாபாத் நீதி விஸ்வ இந்து பரிஷத் விஹெச்பி என்று அழைக்கப்படுகிற ஒரு காவி சங் பரிவார் கூட்டத்தில் கலந்து கொண்டு
சங் பரிவார் கூட்டத்துக்கு ஆதரவாக பேசுகிறார். பொது சிவில் சட்டம் கொண்டு வந்தால் என்ன தப்புன்னு சொல்கிறாரு. பெரும்பான்மை மக்கள் இருக்கிற நாட்டில் பெரும்பான்மை மக்களுக்கு ஆதரவான பேசினா என்ன தவறுன்னு சொல்கிறாரு. அதை எதிர்த்து இம்பீச்மெண்ட் நாடாளுமன்றத்தில் கொண்டு வருவதற்கு இடதுசாரி சிந்தனை அனைத்து கட்சிகளும் கையெழுத்து வாங்கும்போது அண்ணா பெயரை சொல்லுகிற கட்சிக்கு அதிமுக வாழ்நாள் முழுவதும் அண்ணா அவர்கள் சனாதனத்தை எதிர்த்து குரல் கொடுத்தவர், சனாதன எதிர்ப்பாளர். சனாதனத்தை குளிதோண்டி புதைப்பதற்காக எழுத்திலும் பேச்சிலும் இந்த நாட்டில் திராவிட இயக்கத்தின் மறுமலர்ச்சி தூதுவராக பேரறிஞர் அண்ணா இருந்தார். அவர் பெயரை அதிமுகன்னு வச்சுக்கிட்டு கொடியில் அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு லேடியா மோடியான்னு கேட்டு காவி கூட்டத்தை விரட்டி அடித்த அம்மா பேரை வச்சுக்கிட்டு நீங்கள் கையெழுத்து போட மறுக்கிறீங்களே, என்ன காரணம்? நீங்கள் எப்படி தமிழ்நாட்டை பாதுகாப்பீங்க? உங்களை எப்படிக்கு தமிழ்நாட்டுக்கு சிறுபான்மை மக்களுக்கு நம்பிக்கை வரும்? அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உங்கள் மீது எப்படி நம்பிக்கை வரும்? நம்பிக்கைக்கு விரோதமாக நடந்து கொள்கின்றார் எடப்பாடி பழனிசாமி. என்ன பொதுக்குழு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கீங்க? எது சம்பந்தம் நிறைவேற்றிருக்கீங்க? ஒன்றிய அரசு நாளுக்கு நாள் இந்தியாவை துண்டாடுகின்ற, இந்தியாவை பிளவுபடுத்துகின்ற, இந்திய ஒற்றுமையை சீர்குலைக்கின்ற அனைத்து செயலும் கொண்டு வருகிற எந்த திட்டத்தைவாது எதிர்த்து ஒரு திட்டத்தை ஒன்றிய அரசு எதிர்த்து தீர்மானம் போடுவதற்கு வக்கில்லாத துப்புள்ளாத எடப்பாடி கூட்டமே, நீ எதுக்குடா அண்ணா பேரை பயன்படுத்துகிற? கட்சிக்கு மோடி அண்ணா திமுகன்னு வச்சுட்டு போடா, மானங்கட்ட வேலை. உனக்கு எதுக்குடா கட்சி? இல்லை உன் படம் எடப்பாடி படத்தை போட்டு கட்சி நடத்த முடியுமா உன்னால? அண்ணா படத்தை மான ரோசம் தான் அண்ணா படத்தை கொடி எடுத்துரு. இல்லை எது ஆம்பளை மாதிரி எதுக்கணும்? எதுக்கு துணிவு இருக்கா? எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் எதிர்த்தார், ஆர்எஸ்எஸ் தடை செய்யணும்னு சொன்னார் புரட்சி தலைவர். அவர் காலத்தில் தான் மண்டை காட்டில் கலவரத்தை ஆரம்பிச்ச ஆர்எஸ்எஸ். எம்ஜிஆரவே கரோப் பண்ணார் டெல்லியில். நாட்டில் அபாயகரமான சக்தி ஆர்எஸ்எஸ் புரட்சி தலைவர் சொன்னார். புரட்சி தலைவர் பெயரை பயன்படுத்தி லேடியா மோடியான்னு கேட்டு மோடியை விரட்டி அடித்த அம்மா பெயரை பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு துப்பு இருக்கா? என்ன பொதுக்குள்ள தீர்மானம் ஒன்றிய அரசு எதிர்த்து நீங்கள் தீர்மானம் போட்டிருக்கீங்க? ஒன்றிய அரசு எதிர்த்து பேசுவதற்கு துப்புள்ளாத கூட்டம் 200 இடத்துல எப்படி வெற்றி பெறுவ? திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இன்னைக்கு சொல்கிற எழுதி வச்சுக்க. நீ உன் தலைமையிலான எத்தனை அணி சேர்ந்தாலும் இன்னைக்கு டெல்லி ஏகாதிபத்தியத்தால் தமிழ்நாட்டில் சின்ன சின்ன கலவரங்களை பண்ணலாம்னு சொல்லி பண முதலைகள் லாட்ரி சீட்டு வியாபாரம் மூலமாக கோடான கோடி சம்பாதிச்சு வச்சக்கூடிய எவனோ ஒருத்தர் ஆதவரிச்சின ஆள் அடையாளம் தெரியாத நாயை இறக்கி விட்டுருக்கான். அவனை அடையாளம் கண்டுபிடிச்சி விடுதலை சிறுத்தைகள் வெளியே எறிஞ்சிட்டாங்க. இன்றைக்கி அவனு வெளியே போகிறேன்னு சொல்லிட்டான். அவனுக்கு நீ தூது விட்டுட்டுருக்க எடப்பாடி. எத்தனை ஆதவரிச்சினா வந்தாலும் அவங்கெல்லாம் நாங்கள் தூக்கி போட்டு கீழே மிதிச்சிருவோம். திராவிட இயக்கம் பார்த்த இயக்கம் மூட்டை பூச்சியை நசுக்கிற மாதிரி நசுக்குன்னு சொன்னார் யார்? பக்தவத்சலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில். ராஜாஜி சொன்னார், ஜவஹர்லால் நேருவே எதிர்த்தார், இந்திரா காந்தியை எதிர்த்து பார்த்தாங்க, ராஜீவ் காந்தி எதிர்த்து பார்த்தார். யாராலும் அசைக்க முடியாத நாற்றங்கால், ஆயிரங்காலத்து நாற்றங்கால் திராவிட இயக்கம். இந்த இயக்கம் ஆரம்பித்த நோக்கம் இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மத்தியில் வெற்றி பெற்றுக்கிட்டு இருக்கு. ஒரு நோய் ஒன்று உருவானா அந்த நோயை ஒழிக்கிறதுக்கு மருந்து உருவாகும். அந்த நோய் தான் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார். அந்த நோயை ஒழிக்கிறதுக்கு தான் திராவிட இயக்கம் சுயமரியாதை இயக்கம் வந்துச்சு. மருந்து, அந்த நோயை ஒழிக்கிறதுக்கு மருந்து எது? திராவிட இயக்கம்.
RSS என்ன சொல்லுச்சு? படிக்காத, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்காத, பெண்களை வீட்டில் பூட்டி வை, விதவை மறுமணம் கூடாது, உடன்கட்டை ஏறச் சொல், இதெல்லாம் மூட நம்பிக்கை, கோயிலுக்குள் போகாதே, அது RSS. அதுக்கு மருந்து ஊசி ஆப்ரேஷன் பண்ண டாக்டரா திராவிட இயக்கம். RSS என்கின்ற அபாய சங்கிலியை இந்த நாட்டில் அறுத்து நொறுக்கிய இயக்கம் திராவிட இயக்கம். எடப்பாடி, உனக்கு வரலாறு தெரியுமா? என்ன பொதுக்குழு கூட்டுற, சம்பிரதாயத்தை கூட்டுற, தேர்தல் ஆணையத்தை கூட்டுற. இப்போ தேர்தல் இப்போ கூட நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமியும் ஓபிஎஸ்ஸையும் கன்சிடரேட் பண்ணு, ரெட்டலை சின்னத்தை கன்சிடரேட் பண்ண, ஓபிஎஸ்ஸையும் கூப்பிட்டு பேசு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க. சசிகலா போட்ட வழக்கு பெண்டிங் இருக்கு, அது சிவில் கேஸ் பெண்டிங் இருக்கு. அவங்க பொதுச் செயலாளர், நான் விருப்பம் இல்லாமல் சொல்லணும்டா, சசிகலாவை நீங்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்தது தான் செல்லும் தான் தீர்ப்பு வரும். உங்கள் இஷ்டத்துக்கு ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் திரும்ப அவரை அழிச்சிட்டு ஏன்னா விளையாட்டா? எம்ஜிஆர் லாப்படி, எம்ஜிஆர் சட்டத்திட்டத்தின்படி, எம்ஜிஆர் உருவாக்கி அதிமுக சட்டப்படி நீங்கள் சசிகலாவை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டீங்க. இடைக்கால பொதுச் செயலாளர் தான். ஆனால் அந்த இடைக்கால பொதுச் செயலாளர் அவங்க பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்த வரைக்கும் அவங்க இருக்கணும். அதுக்கடையில் நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு மாற்ற முடியாது. இப்படி சட்டத்திட்டம் இல்லை. இது அதிமுக சட்ட விதி. உரிமையியல் நீதிமன்றம் அதான் வழங்க போகுது. ஒரு பொதுச் செயலாளருக்கு அசம்பாவிதமான சம்பவம் ஏற்பட்டால் பொதுக்குழு கூடி இடைக்கால பொதுச் செயலாளரை தேர்வு செய்யலாம். எம்ஜிஆர் உருவாக்கினது. தொண்டர்களை மதித்த தலைவன் எம்ஜிஆர். தொண்டர்களுக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. வேலுமணி, தங்கமணி, நீங்கள்லாம் கொழுக்கிறதுக்கு கொங்கு மண்டலத்தில் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும் வாழ்வதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் அதிமுக. எல்லோரும் வாழணும், எல்லோரும் நல்லா இருக்கணும். அதான் திராவிட மாடல், அதான் எம்ஜிஆர் மாடல், அதான் அம்மா மாடல், அதான் கலைஞர் மாடல், அதான் இப்போ திராவிட மாடல். இப்போ நீ இருக்கிற மாடல் என்ன மாடல்? கொள்ளை அடிக்கிறவன், உன் கூட லஞ்சம் வாங்குறவன், அது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் மட்டும். இன்னொரு குறிப்பிட்ட வகுப்பினரை தீண்ட தகவலாக பார்க்குற. அதான இப்போ பிரச்சனை. ஏன் நீங்கள் சவுத்தில் தோக்குறீங்க? உங்ககிட்ட தான் முக்குளத்து சிங்கம்புரா இருக்காங்க இல்லை, வீராதி வீரம்புரா உங்க கூட இருக்கான்ல, நெல்லை நெப்போலியன் கருப்புசாமி பாண்டியன், மதுரை ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, ஊத்தவாய உதயகுமார் எல்லாம் இருக்கான்ல. ஏன் டெபாசிட் போச்சு? மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அனைவரும் ஏற்றுக்கிற மாட்டான். நீ அன்டச்சபிலிட்டியாக பார்க்குற அந்த சமூகத்தை. எனக்கு எந்த சமூகமும் விரோதம் இல்லை. நான் திராவிட மாடல், நான் பெரியார் சிந்தனையாளர், அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கணும் என்னோட விருப்பம். ஆனால் யாரையும் அன்டச்சபிலிட்டியாக பார்க்கக்கூடாது. நீ பார்க்குற ஒவ்வாமை உன்ட்ட இருக்கு. அதனால தான் தெற்க தோக்குற, தெற்க தேய்ச்சிட்ட. அதிமுக தோல்விக்கான மறுபரிசீலனை பண்ண. நீ இதே நிலைமையில் நீடித்தா 2026 சட்டமன்ற தேர்தலில் தெற்கே எழுதி வச்சுக்க. எடப்பாடி அணி நீ நினைக்கிற மாதிரி ரெட்டலையை காமிச்சிட்டு நீ ஒரு பெரிய தலைவேன்னு ஆளை கூட்டு வந்து சென்னையில் இன்றைக்கி ஆளை காமிச்சது மாதிரி தேர்தலில் நின்றுட்டா இங்கே பல இடங்களில் தெற்கே 100க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக 3வது 4வது இடத்துக்கு போக இன்னைக்கு எழுதி வச்சுக்க. அதனால் நீ நடத்துறது உன்னை நீயே ஏமாற்றிக் கொள்கிற பொய்க்குழு. நன்றி கட்ட எடப்பாடி பழனிசாமி மக்கள் கருதுறான், மக்கள் கருதுறான். அதை எனக்கு தெரியலையா? தொண்டன் கருதுறான். ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் வலிமையான அதிமுக இருக்க. 2 கோடி பேர் எங்கிட்ட இருக்காருன்ற இன்னைக்கு பொதுக்குள்ள பொய் சொல்ற. 2 கோடி பேர் இருந்தால் ஓட்டு நீ மொத்தம் 1 கோடி ஓட்டு கூட வாங்கல. எங்கே போன? 94 லட்சம் ஓட்டு தான் அதிமுக வாங்கியிருக்கு. 19% ஓட்டு தான் நாடாளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கு. மீதி எங்க? உன்னை ஏமாத்துற அண்ணா. நீ நினைக்கிறவெல்லாம் தேவர் மக்கள் ஏற்றுக்கிற மாட்டான். அந்த மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றதை ஏற்றுக்கிடுவான். எல்லாரையும் அந்த மக்கள் பிரதியை ஏற்றுக்கிற மாட்டான். ஓபிஎஸ் திடீர்னு பலாப்பழம் சின்னத்தில் நின்று 3 லட்சம் ஓட்டு எப்படி வாங்கினாரு? பாரம்பரியமாக இருக்கக்கூடிய
அதிமுக கண்ணை மூடி ராமநாதபுரத்தில் ரெட்டலைக்கு ஓட்டு போகிற ஊரில் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவி கொடுத்து அழகு பார்த்து உட்கார வச்சிருக்கே ஊத்தவாய் உதயகுமார் 90,000 ஓட்டு தான் வாங்குறான். வெக்கம் இல்லை? எப்படி 6 சட்டமன்றத்தில் நாளைக்கு ராமநாதபுரத்தில் ஜெயிக்க வைப்பான்? தேனியில் டிடிவி தினகரன் 2வது இடம். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய தேனி, அம்மா வெற்றி பெற்ற ஊர், எம்ஜிஆர் வெற்றி பெற்ற ஊர், கோட்டை தேனி. கோட்டை எப்படி விழுந்துச்சு? உதயகுமார் பொறுப்பாளர் தானே. மதுரை கோட்டை அதிமுக கோட்டை எப்படி போச்சு? முக்குளத்து சிங்க இருக்காங்க, நீ சொல்கிற பிரதிநிதிலாம் இருக்காங்களே, எப்படி தோத்தாங்க? எப்படி தோக்கடிக்கப்பட்டிருக்காங்க? நாளே தோக்க மாட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் குறி வச்சிருச்சு. போனவரை தப்பி தவறி காசை கொடுக்க விட்டாங்க. யாரும் இல்லை வெற்றி பெற்று திருமங்கலம்ல எங்கே வேணாலும் வெற்றி பெற முடியாது. இப்போ ஜெயிச்சிருக்கிற அதிமுக எம்எல்ஏ, மதுரை மாவட்டத்தில் ஜெயிச்சிருக்கிற எம்எல்ஏ ஒரு ஆள் கூட சட்டமன்றத்துக்கு போக முடியாது. எழுதி வச்சுக்க. அந்த அளவுக்கு கொதிச்சு போயிருக்கான். அதிமுக தேவர் கட்சிடான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். முத்துராமலிங்கத்தவர் இருந்தால் கூட இந்த கட்சிக்கு இவ்வளோ பேர் எம்எல்ஏ வந்திருக்க முடியாது, மந்திரியாக வந்திருக்க முடியாது, மேயராக வந்திருக்க முடியாது. அம்மா காலம் பொற்காலம்னு சொல்லிட்டு இருந்தான். முத அதிமுக உருவாகி வெற்றி பெற்ற இடம் திண்டுக்கல் நாடாளுமன்ற மாயத்தேவர். ஒரு பிரபல கலர் கண்டுபிடிச்சு தாண்டா ரெட்டலன்னு சொல்கிறான். அப்போ அந்த சமூகத்தை சேர்ந்தவன் நீ வந்து தீண்டத்தகாதவராக ஒவ்வாமையாக அந்த மக்களின் பிரதிநிதிகள் அந்த இயக்கத்துக்கு பாடுபட்டவே, ரத்த சிந்தனவே, பூலாவரி சுகுமாரன், வத்தலக்குண்டு ஆறுமுகம் உடைய ரத்தத்தால் உருவாக்கப்பட்ட அதிமுகவை நீ கபலீகரம் பண்ணிவிட்டு நீ கொண்டு வந்து வெறும் எடப்பாடியில் கொண்டு வந்து அந்த கட்சியை வீட்டுக்குள்ளே வைக்கலான்னு பார்த்தா எவ்வளோ பெரிய அதிமுக ரத்தம் சிந்தி உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய இயக்கத்தை ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் அடைத்து விடுவான் என்று கருதுவது மிகப்பெரிய தவறு. அதை விட அந்த இயக்கத்திற்காக ஒட்டுமொத்தமாக தியாகம் செய்த தெற்கு சீமையை புறக்கணிக்கிறது அதை விட தவறு. அது மாதிரி தான் வன்னிய மண்டலத்தில் எந்த விதமான தரவுள்ள அந்த மக்களை ஏமாத்துறதுக்காக தேர்தல் நேரத்தில் 10.5% கொடுத்து அந்த மக்களுக்கு நாமம் போட்டேன் இல்லையா? உனக்கு தெரியும் நிச்சயம் தரவுகள் இல்லாமல் கொடுத்துருக்கோம், நீதிமன்றத்தில் தடை ஆணையம் வாங்கிடுவாங்கன்னு சொல்லி. இந்த மக்கள் கோபத்தில் இருக்கிறான். இங்கே தெற்க யாருக்கு நீ உண்மையாக இருக்கிற? உன்னை உருவாக்கிய சசிகலாவுக்கு உண்மையாக இருக்கியா? 4 ஆண்டு காலம் உன்னையை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்ட துணை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு உண்மையாக இருக்கியா? விடிய விடிய உன்னைய காத்துக்கிட்டு இருந்து உன்னை முதலமைச்சராகி உட்கார வச்சாரு டிடிவி, அந்த ஆளுக்கு துணை உறுதுணையாக இருக்கியா? யாருக்கு நன்றியோடு இருக்க? தொண்டனுக்கும் நன்றி இல்லை, நாட்டுக்கும் நன்றி இல்லை. ஒரே ஒரு நன்றி என்னன்னா, கோடி கோடியாக கொள்ளையடிப்பது, யாரை வேணாலும் விலைக்கு வாங்குவது, முதலமைச்சர் பதவி நீ டெண்டர் எடுத்தது மாதிரி நினைக்கிற 2026 நிச்சயமாக ஒரிஜினாவென்ன எத்தனை அர்ஜுனன்கள் புறப்பட்டு வந்தாலும் அந்த வில்லை உடைக்கக்கூடிய, அர்ஜுனுடைய வில்லை உடைக்கக்கூடிய ஆற்றல் திராவிட இயக்கத்திற்கு இருக்கு. அதனால் எடப்பாடி நடத்திய பொய்க்குழு, இந்த பொய்க்குழு நிச்சயமாக மக்கள்கிட்ட எடுபடாது. மக்களுக்கான தீர்மானங்கள் எதையும் போடலை. திமுக அரசு எதிர்த்து கூட வலுவான தீர்மானம் போடலை. காரணம், கொடநாடு கொலை வழக்குக்கு பயந்துக்கிட்டு. கொடநாடு கொலை வழக்கு எந்த நேரமும் எடப்பாடியுடைய கழுத்துக்கிட்ட இருக்கு கத்தி, பயம், அச்சம். அதனால் திராவிட இயக்கத்தை பொறுத்தளவில் அதிமுக வலுவான இயக்கமாக இருக்க வேண்டும் என்பது எங்களை போலுடைய விருப்பம். ஆனால் எடப்பாடியுடைய நடவடிக்கை அதை ஒரு குறுகிய வட்டத்திற்குள் பிற சமூகங்களுக்கு எதிரான நடவடிக்கையாக சாதி மதமற்ற அதிமுகவை ஒரு சாதிய வன்மத்தோடு, சாதிய கட்சியோடு இன்னொரு சமூக மக்களை வன்மத்தோடு எடப்பாடி நடத்துகின்ற காரணத்தால் அதிமுக இதே நிலை நீடித்தால் 14 மாதத்தில், இன்னும் 14 மாதம் தான் தேர்தல், 2026க்குள் அதிமுக இன்னும் பல சுக்குநூறுகளாக உடையும். எச்சரிக்கை. நன்றி சார். வணக்கம்.